வணக்கம். வெல்கம் டு இன்ஃபோ மீடியா. இந்த டுட்டோரியல் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, NX10 சாஃப்ட்வேரை பயன்படுத்தி விஎம்சிக்கு தேவையான கேவிட்டி மில்லிங், அதாவது பிளானர் மில்லிங் ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ டை மேனுஃபேக்சரிங் செக்டாரில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா, இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராமிங் செக்ஷனை தான் மேக்ஸிமம் பயன்படுத்துவாங்க. ஸோ இதை எப்படி பயன்படுத்துறது, இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு NX10ல் மாடலிங்கிற ஒரு கேட்வேயை பயன்படுத்தி எனக்கு தேவையான டையோட டிசைன் பண்ண போகிறேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா, அதே NX10ல் மேனுஃபேக்சரிங்கிற கேட்வேயை பயன்படுத்தி அந்த டைக்கு தேவையான ப்ரோக்ராமை நான் எழுத போகிறேன். ஸோ இப்படி எழுதப்பட்ட ப்ரோக்ராமை நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அதை எப்படி சேவ் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், NX10 ஓப்பன் பண்ணுறேன். ஸோ NX10 வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ NX10ஓட விண்டோ ஓப்பன் ஆன உடனே நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு நான் சொன்னபடி மாடலிங்கில் போய்ட்டு எனக்கு தேவையான டையை நான் டிசைன் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், நியூ கிளிக் பண்ணுறேன். ஸோ நியூவை கிளிக் பண்ணோடனே நியூ விண்டோ பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த விண்டோ பாக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே மாடலிங், டிராயிங், சிமுலேஷன், மேனுஃபேக்சரிங்னு சொல்லிட்டு நிறைய கேட்வே இருக்கும். அதாவது நிறைய வழிகள், அதாவது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து நான் மாடலிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளார என்னோட மாடலை நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அடுத்ததாக இதில் இருக்கக்கூடிய டிஃபால்ட் டெம்ப்ளேட்ஸ். ஸோ மாடலில் நீங்கள் என்ன சூஸ் பண்ண போகிறீங்க, அசம்பிளியா இல்லை ஷேப் ஸ்டுடியோவா, ஷீட் மெட்டலா, ஏரோ ஷீட் மெட்டலா, எது நீங்கள் பண்ண போகிறீங்க? நான் மாடல் பண்ண போகிறேன். ஸோ மாடல் வந்து என்ன யூனிட்டில் இருக்க போகுது, மில்லிமீட்டரா இல்லை ஃபீட் அண்ட் இன்ச்சஸா? மெக்கானிக்கல் டிசைனை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா டயக்ராமையும் டிராஃப்டிங் பண்ணும் பொழுதும் சரி, டிசைன் பண்ணும் பொழுதும் சரி, மில்லிமீட்டரில் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, மில்லிமீட்டரை இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ அடுத்ததாக ஃபைல் நேம். இந்த ஃபைலுக்கு நீங்கள் என்ன பேர் வைக்க போகிறீங்க அப்படின்னு கேட்குது. ஸோ நான் என்ன பேர் வச்சுக்கிறேன்னா, பிளானர் மில்லிங் அப்படின்னு பேர் கொடுக்குறேன். பிளானர் மில் அப்படின்னு பேர் வச்சு. ஸோ அடுத்தது எந்த ஃபோல்டரில் இந்த ஃபைலை சேவ் பண்ண போகிறீங்க, நீங்கள் வரைஞ்ச மாடலை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ண விரும்புகிறீங்க உங்கள் டெஸ்க்டாப்பில் அப்படிங்கிறத இங்கே சூஸ் பண்ணணும். அதாவது டைரக்டரியை சூஸ் பண்ணுறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை கிளிக் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நமக்குடைய பேசிக் ஸ்டெப்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, NX10ல் மாடலிங்கிற கேட்வேக்குள்ளார பிளானர் மில் பார்ட் இதை வந்து மாடிஃபை பண்ண வந்துட்டோம். ஸோ இப்போது நீங்கள் மாடலிங்கிறத சூஸ் பண்ணதுனால உங்களோட விண்டோவில் மாடலிங்க்கு தேவையான ஆப்ஷன் எல்லாமே டிஸ்பிளே ஆகிடும். ஸ்கெட்ச் டூல்ஸ், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸு, இது மாதிரி எல்லாமே. ஸோ இப்போ இந்த ஸ்கெட்ச் டூலை வச்சு தான் நமக்கு தேவையான ஸ்கெட்சை நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஸ்கெட்சை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த பிளேன் தேவையோ அந்த பிளேனை சூஸ் பண்ணுங்கள். எந்த பிளேனில் நீங்கள் டிசைன் பண்ண போகிறீங்க, XY பிளேனா இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ZX, எந்த பிளேனில் வரைய போகிறீங்களோ அந்த பிளேன். நான் என்ன பண்ணுறேன்னா, XY பிளேனை சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ XY பிளேன் வந்துருச்சு. ஸோ இந்த பிளேனில் எனக்கு தேவையான டயக்ராமை நான் டிசைன் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்கெட்ச் ஆப்ஷன் ஓப்பன் பண்ண உடனே ஸ்கெட்சுக்கு தேவையான எல்லா டூல்ஸும் டிஸ்பிளே ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள், லைன், ஆர்க், சர்க்கிள், சாம்பர், ஃபில்லட் எல்லாமே யூஸ் ஆகிடும். ட்ரிம்மு இதெல்லாமே. இந்த எல்லாமே ஓப்பன் ஆன எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நான் ரெக்டாங்கிளை சூஸ் பண்ணி ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிவிட்டேன். ட்ரா பண்ணி முடித்தோடனே ரெக்டாங்கிள் விண்டோவை க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ரெக்டாங்கிளுக்கான டைமென்ஷன் கொடுங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், லென்த்து மேலே வச்சு டபுள் கிளிக் பண்ணுங்கள். அந்த டைமென்ஷன் மேலே வச்சு டபுள் கிளிக் பண்ணுங்கள். லென்த் வேல்யூவை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பெர்த் வேல்யூ. ஸோ பெர்த் மேலே வச்சு டபுள் கிளிக் பண்ணிவிட்டு அதையும் டைப் பண்ணிக்கோங்க. அதை ஒரு 70 வச்சுக்கிறேன். ஓகே. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த ஃபேஸ்க்கும் ஒய் ஆக்சிஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ், ஏன்னா இந்த ரெக்டாங்கிள் நான் சென்டர் பண்ண போகிறேன். ஸோ இந்த டிஸ்டன்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ டோட்டல் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 150. ஸோ இந்த ஃபேஸுக்கும் இந்த ஒய் ஆக்சிஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து அப்படின்னா எவ்வளோ இருக்கும்னா ஒரு 75. அதே மாதிரி இந்த ஃபேஸுக்கும் எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து இந்த 70ல் பாதி 35. ஸோ இது வரைஞ்சி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். ஸோ நமக்கு எப்படி இருக்குன்னா, இது ஒரு 2D ஏரியாவாக இருக்குது. ஸோ இதை வந்து வால்யூமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்ட்ரூடை கிளிக் பண்ணுறேன்.
கிளிக் பண்ணி இதை ஒரு பர்டிகுலர் திக்னஸ்க்கு பண்ணிக்கிறேன். எவ்வளோ திக்னஸ்னால் இந்த 30 வச்சுக்கிறேன் நான். ஸோ 30 வச்சுட்டு ஜஸ்ட் ப்ரெஸ் ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சி அதை 30க்கு நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் நமக்கான டை. இந்த டையில் நமக்கு தேவையான கேவிட்டியை நான் ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்கெட்சை கிளிக் பண்ணிவிட்டு இதோட டாப் ஃபேஸை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போது டாப் ஃபேஸில் நமக்கு தேவையான கேவிட்டியை ரெடி பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எட்ஜுக்கு போயிடுச்சு. இந்த பார்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபிட் டு ஸ்க்ரீன் கொடுக்க மூலியமாக சென்ட்ரலைஸ் பண்ணிக்கிறேன். தென் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுறேன். அதுக்கு மேலே ஸோ இந்த ரெக்டாங்கிளை நான் ஃபஸ்ட்டு பொசிஷன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இதுக்கு டைமென்ஷனிங் கொடுக்குறோம். ஸோ இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 75, ஹைட் வந்து 35 இருக்குது. அதை அப்படியே வச்சுக்கிறேன். இதோட எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் டிஸ்டன்ஸை நீங்கள் பொசிஷன் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கு அப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னா எல்லா கார்னரையுமே சாம்ஃபர் பண்ணுறேன். சாம்ஃபர் ரேடியஸ் வந்து ஒரு 10 இருக்க மாதிரி வச்சுக்கிறேன். chamfer radius 10. ஓகே. ஸோ 4 கார்னரையுமே சாம்பர் பண்ணியாச்சு. ஸோ இந்த ரெக்டாங்கிள் பிளாக்ல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 4 கார்னரையும் சாம்பர் பண்ண ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிருக்கேன். இதை இந்த ஃபேஸில் நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஸோ அகெயின் ப்ரெஸ் எக்ஸ்ட்ரூட். எக்ஸ்ட்ரூடை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரூட் ஆகிருக்கும். நமக்கு என்ன ஆகணும் கட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் இந்த ஏரோவை டவுன் சைஸில் ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணுறேன். ஸோ இப்போ டவுன் சைடு வந்திருக்கும். ஸோ டவுன் சைடில் இதோட ஹைட் வந்து எவ்வளோ இருக்கணும்னு கொடுக்குறேன்னா ஒரு 15 கொடுக்குறேன். ஒரு 15 கொடுக்குறேன். 15 mm கொடுத்துட்டு இந்த பூலியன் ஆப்ரேஷனில் சப்ட்ராக்டை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னாக்கா இது இந்த டோட்டல் ரெக்டாங்கிள் பிளாக்லேருந்து கட் பண்ணியிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு டையை தான் நம்ம இப்போ ஜென்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா இதற்கு தேவையான கேம் ப்ரோக்ராமை எப்படி எழுதுறதுங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நமக்கு தேவையான பார்ட்டை நம்ம டிசைன் பண்ணிட்டோம். அதாவது கேவிட்டி மாடலை ஜென்ரேட் பண்ணிட்டோம். இப்போ இதை மேனுஃபேக்சரிங்கில் இம்போர்ட் பண்ணி இதற்கு தேவையான ப்ரோக்ராமை நம்ம எழுதணும். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மாடலிங்கில் இருக்கும். ஸோ இப்போ இதை மேனுஃபேக்சரிங் கொண்டு போகணும். எப்படி கொண்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா ஃபைலில் போயிட்டு இங்கே ப்ராப்பர்ட்டிஸில் மேனுஃபேக்சரிங்கிற கேட்வே இருக்கும். இது மூலியமாக நீங்கள் மேனுஃபேக்சரிங்குள்ளார கொண்டு போய்க்கலாம். இல்லை அப்படின்னா கண்ட்ரோல் ஆல்ட் எம் இதை ப்ரெஸ் பண்ணுறது மூலியமாகவும் உங்களால் மேனுஃபேக்சரிங் கேட்வேக்குள்ளார நுழைய முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா அப்ளிகேஷனில் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிற ஒரு கேட்வே இருக்கும். இதன் மூலியமாகவும் மாடலிங்கில் பண்ண பார்ட்டை மேனுஃபேக்சரிங்குள்ளார கொண்டு போயிட முடியும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேனுஃபேக்சரிங்கை கிளிக் பண்ணுறேன். ஸோ மேனுஃபேக்சரிங்கிற கேட்வே ஓப்பன் ஆகிடுச்சு. அதில் பிளானர் மில்லிங் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ இப்போது மேனுஃபேக்சரிங் கேட்வே ஓப்பன் ஆனோடனே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே மெஷினிங் என்வரான்மெண்ட். ஸோ என்ன மெஷினிங் பண்ண போகிறீங்க அதோட என்வரான்மெண்ட் எப்படி இருக்கணும் உங்களுக்கு என்ன மாதிரி ஆப்ஷன் தேவைப்படும் அப்படிங்கிறது நம்மள்ட்ட கேட்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஎம்சி பண்ண போகிறோம். ஸோ விஎம்சி மீன்ஸ் வெர்டிக்கல் மில்லிங் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. விஎம்சியில் 3 ஆக்சிஸை தான் நம்ம பயன்படுத்த முடியும். எக்ஸு ஒய் இசட். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டேர்னிங் அப்படின்னு இருக்குது, இடிஎம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய சிஎன்சி மிஷின்ஸ் இருக்குது. ஸோ 5 ஆக்சிஸ் மிஷின்ஸ் இருக்குது, 4 ஆக்சிஸ் மிஷின்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் ஆக்சிஸ் மிஷின்ஸும் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் எந்த மிஷினுக்கு ப்ரோக்ராம் பண்ண போகிறீங்கன்னு கேட்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜென்ரலாக ஒரு ப்ரோக்ராம் எழுத போகிறோம். ஸோ கேம் ஜென்ரல் மில்லிங் பிளானர் மில்லிங் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ மில்லிங் பிளானர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். இது இல்லாமல் இப்போ ட்ரில்லிங் பண்ணோம்னா ட்ரில்லிங், ஹோல் மேக்கிங் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இடிஎம் எல்லாமே இருக்கும். ஒயர் இடிஎம்லேருந்து எல்லாமே நான் என்ன பண்ணுறேன் பிளானர் மில்லிங் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துறேன். ஸோ இப்போது
பிளானர் மில்லிங்க்கு தேவையான ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்ப்ளே ஆகிடும். ஓகே, ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா கிரியேட் டூல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். இதில் தான் நீங்கள் எந்த டூலை பயன்படுத்த போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு என்ன எண்டு மில் யூஸ் பண்ண போகிறீங்க. எண்டு மில்லை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ரஃப் ஒர்க் பண்ணுவோம். அதாவது ரஃப்பாக வந்து நம்ம கேவிட்டியை கிரியேட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு என்ன டூல் யூஸ் பண்ண போகிறீங்க, அதோட டயா என்ன, அது என்ன மெட்டீரியல் இருக்க போகுது, கார்பைட் டிப்பா இல்லை என்ன மாதிரியான ஒரு டூல்ஸை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க எல்லாமே கிரியேட் டூலில் கொடுக்கணும். கிரியேட் ஜாமெண்ட்ரியில் நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு தேவையான டையை கிரியேட் பண்ணணும். நம்ம ஆல்ரெடி மாடலிங்கில் கிரியேட் பண்ணி தான் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆப்ரேஷன். என்ன ஆப்ரேஷன் கிரியேட் பண்ண போகிறீங்க, டூலோட மோஷன் எப்படி இருக்கணும், ஃபீடு எப்படி இருக்கணும், ஸ்பீடு எப்படி இருக்கணும், டெப்த் ஆஃப் கட் எப்படி இருக்கணும், ஓகேங்களா, டூலோட மோஷன் எப்படி இருக்கணும், இது எல்லாமே இதில் தான் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இதை டிஃபைன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டூலை வந்து எப்படி மோஷன் ஆகுதுங்கிறத 3D வீடியோவில் நம்ம டிஸ்ப்ளே பண்ணி பார்த்துக்கிட்டு நம்ம அந்த ப்ரோக்ராமை போஸ்ட் ப்ராசஸர் மூலியமாக சேவ் பண்ணலாம். ஓகே, போஸ்ட் ப்ராசஸருங்கிறது ஒவ்வொரு மிஷினுக்கு ஏற்ற மாதிரி வேறுபடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சீமென்ஸாக இருந்ததுன்னா அதுக்கு ஒரு போஸ்ட் ப்ராசஸ், சீமென்ஸ் போஸ்ட் ப்ராசஸர், ஃபனூக்காக இருந்தால், மிட்சுபிஷியாக இருந்தால், இது மாதிரி போஸ்ட் ப்ராசஸர் வேரி ஆகும். ஸோ அந்த போஸ்ட் ப்ராசஸரில் அந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ணிவிட்டு அதை பென்ட்ரைவில் காப்பி பண்ணி மிஷினில் இன்செர்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராமுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட கேவிட்டியை மிஷின் ரெடி பண்ணி கொடுத்துரும். ஓகே, ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா எப்படி இதுக்கு ப்ரோக்ராம் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், கிரியேட் ஆப்ரேஷனுக்குள்ளார போய்க்கிறேன். ஸோ கிரியேட் டூல் பண்ண வேண்டாமா அப்படின்னா அப்படி கிடையாது. நீங்கள் கிரியேட் ஆப்ரேஷனுக்குள்ளாரே எல்லாத்தையும் பண்ணிட முடியும். ஸோ எப்போவுமே கிரியேட் ஆப்ரேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் எங்கே உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் ப்ரெஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஒர்க் ஆஃப்செட் எங்கே வைக்க போகிறீங்க, பேஸில் இருக்க போகுதா, இல்லை ஏதாவது ஒரு எட்ஜில் வைக்க போகிறீங்களா, இல்லை டாப் ஃபேஸில் வைக்க போகிறீங்களாங்கிறத முடிவு பண்ணுங்கள். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா எனக்கு தேவையான இடங்களில் எட்ஜில் நான் வைக்க போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரிக் வியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே MCS மில்லிங் அப்படின்னு இருக்கும். இதை செலக்ட் பண்ணி எடிட் ப்ரெஸ் பண்ணுங்கள். எடிட் ப்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணுங்கள் அப்படின்னாக்கா இந்த இடத்துல ஒரு டயலாக் பாக்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு டைனமிக் வச்சுட்டு இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த எட்ஜில் வேணுமோ அந்த எட்ஜில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறமா ஜஸ்ட் ப்ரெஸ் ஓகே. இல்லை எனக்கு இந்த எட்ஜில் வேணும் அப்படின்னா உங்களுக்கு எங்கே வேணுமோ நீங்கள் அங்கே இதை பொசிஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஒர்க் ஆஃப்செட்னு சொல்லுவாங்க. ஸோ இல்லைனா இங்கே நீங்கள் டைமென்ஷனும் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஒய் ஆக்சிஸ் 0, எக்ஸ் வந்து 0. ஸோ கரெக்டாக சென்டரில் நான் பொசிஷன் பண்ணுறேன். பொசிஷன் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு கொடுத்துறேன். ஓகே, ஸோ இப்போ என்னோடய கோஆர்டினேட் சிஸ்டத்தை நான் சென்டரில் பொசிஷன் பண்ணிட்டேன், அதாவது ஒர்க் ஆஃப்செட்டை. அடுத்தது கிரியேட் ஆப்ரேஷன் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிரியேட் ஆப்ரேஷனுக்குள்ளார போன உடனே ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆப்ரேஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நம்ம என்ன பண்ண போகிறோம், மில்லிங் பிளானர் தான் பண்ண போகிறோம். ஸோ மில்லிங் பிளானர் ஆப்ஷன் யூஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ அடுத்தது என்ன ஆப்ரேஷன் சப்டைப் யூஸ் பண்ண போகிறீங்க. நம்மளோட ஆப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிளானர் மில்லிங். அதில் என்ன சப்டைப் யூஸ் பண்ண போகிறீங்க, ஃப்ளோர் அண்ட் வால் அந்த மில்லிங் யூஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் அண்ட் வால் வித்தின் IBW. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் மில்லிங்லேயே வித் பவுண்ட்ரிஸ் மேனுவல்ஸ். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிளானர் மில்லிங். ஸோ எதை யூஸ் பண்ண போகிறீங்கன்னு கேட்குது. ஸோ இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிளானர் மில்லிங் இதை நான் சூஸ் பண்ணுறேன். இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஃப்ளோர் அண்ட் வால் மில்லிங் கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், பிளானர் மில்லிங் இதை நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ பிளானர் மில்லிங் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட் எடுத்தோடனே ப்ரோக்ராம். என்ன ப்ரோக்ராம் எழுத போகிறீங்க, NC ப்ரோக்ராம். NC ப்ரோக்ராம் மீன்ஸ் நியூமரிக்கல் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் எழுத போகிறோம். ஸோ NC ப்ரோக்ராம்னு வச்சுக்கோங்க. அடுத்ததாக டூல், என்ன டூல் யூஸ் பண்ண போகிறீங்க, எண்டு மில் யூஸ் பண்ண போகிறீங்களா, பால் நோஸ் யூஸ் பண்ண போகிறீங்களா, ட்ரில்லிங் டூல் யூஸ் பண்ண போகிறீங்களா, என்ன டூல் யூஸ் பண்ண போகிறீங்க. ஆல்ரெடி டூலை க்ரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இதை செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம டூல் எதுவும் ஜென்ரேட் பண்ணல. ஸோ நான் டூல் பாக்ஸை அப்படியே விட்டுறேன், நன்னுன்னே இருக்கட்டும். அடுத்ததாக ஜாமெண்ட்ரி வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒர்க் பீஸ் தான் நம்மளோட ஜாமெண்ட்ரி. ஸோ நான் ஒர்க் பீஸை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது மெத்தட் வந்து என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம்
ஸோ நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுற டூல் வந்து என்ன மெத்தடில் இதாக போகுது, ரஃப்பாக இல்லை செமி ஃபினிஷாக இல்லை ஃபினிஷாக. ஸோ ரஃப் கட் மீன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கேவிட்டியில் ஒரு ஸ்டாக் வைப்பாங்க, 0.1 ஸ்டாக் வச்சுட்டு மெட்டீரியலை ரிமூவ் பண்ணி எடுத்துருவாங்க. பின்னர் வந்து பால் நோஸ் போட்டுக்கிட்டு பேலன்ஸ் இருக்கிறத ரிமூவ் பண்ணி எடுப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரஃப் மில்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ரஃப் மில்லிங் எடுத்துக்கிறேன், மில்லிங் ரஃப் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் ப்ரெஸ் ஓகே. ஸோ ரஃப் மில்லிங் எடுக்கும் பொழுது நான் என்ன பண்ணுறேன், எனக்கு தேவையான டூல்ஸ் எல்லாம் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ பிளானர் மில்லில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரஃப் மில்லிங் எடுக்க போகிறோம். ஸோ இதுக்கான டூல் பாக்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. இதில் ஒவ்வொரு டூலாக நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒர்க் பீஸை பற்றி டிஃபைன் பண்ணணும். அதாவது ஜாமெண்ட்ரி வந்து நமக்கு ஒர்க் பீஸ்னு சொல்லிட்டோம், அதை பற்றி டிஃபைன் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே இருக்கக்கூடிய எடிட் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ஜாமெண்ட்ரியில் ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபை த பார்ட், எது உங்களோட பார்ட்னு கேட்குது. இதை நாங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த டோட்டல் டையை செலக்ட் பண்ணி ஓகே கொடுங்க. ஓகே, ஸோ பார்ட் வந்து செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு லைட் சிம்பிள் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இதன் மூலியமாக இது செலக்ட் ஆகிடுச்சுன்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்பெசிஃபை த பிளாங்க். பிளாங்க்னா என்னென்னா, டை வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே உங்களுக்கு வந்து இந்த கேவிட்டியோடு இருக்காது. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்கொயர் பிளாக் மாதிரியே தான் இருக்கும். ப்ரோக்ராம்லாம் ரன் ஆகி மில்லிங் எடுத்ததுக்கப்புறம் தான் அந்த கேவிட்டி ரெடி ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறது தான் பிளாங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே டைப்பில் பவுண்டிங் பிளாக் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அதுவாகவே அந்த ஸ்கொயர் பிளாக்கை சுற்றி க்ளோஸ் பண்ணி ஒரு பவுண்டிங் பிளாக்காக ஜென்ரேட் ஆகிடும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ப்ரெஸ் ஓகே. ஓகே, அடுத்தது ஸ்பெசிஃபை த செக். செக்கெல்லாம் எங்கே கொடுக்க போகிறீங்க, அதாவது செக் மீன்ஸ் என்னென்னா இந்த டூலை ஹோல்ட் பண்ணக்கூடிய இது எட்ஜஸ், இது எங்கே கொடுக்க போகிறீங்கிறத செலக்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க, பட் நாட் நெசசரி. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா பார்ட்டையும் பிளாங்கையும் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துறேன். ஓகேவா? ஸோ அடுத்தது ஸ்பெசிஃபை த பார்ட் பவுண்ட்ரிஸ். ஸோ பார்ட்டோட பவுண்ட்ரிஸ் வந்து எதெல்லாம் வந்து பார்ட்டோட எட்ஜஸ் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ பார்ட்டோட பவுண்ட்ரிஸை வந்து நம்ம இப்போ சூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்பெசிஃபை த பார்ட் பவுண்ட்ரிஸில் இந்த செலக்ட் ஆர் எடிட் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு எது பவுண்ட்ரி அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கர்வ்டு எட்ஜஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல சிங்கிள் கவுண்ட் இருக்குது, நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா கனெக்டட் கர்வ்ஸ்னு சூஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இந்த எட்ஜை நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ செலக்ட் பண்ணும்பொழுது என்ன ஆகுது, இந்த ஹோல் பாடியோட எட்ஜஸ் எல்லாமே செலக்ட் ஆகிடுச்சு. செலக்ட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் சைடு எந்த பக்கம் மெட்டீரியல் இருக்கணும் அப்படின்னு கேட்குது. நான் எந்த பக்கம் மெட்டீரியல் இருக்கணும்னு சொல்கிறேன்னா அவுட் சைடு. ஸோ அவுட் சைடு மெட்டீரியல் இருக்கணும் இந்த கர்வுக்கு, இன்சைடு வந்து மெட்டீரியல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ தென் ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு எது உங்களோட எட்ஜோ அதை நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு நான் ஓகே கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா ஸ்பெசிஃபை த ஃப்ளோர், எது உங்களோட ஃப்ளோர் அப்படின்னு கேட்குது. ஃப்ளோரை சூஸ் பண்ணுங்கள். எது என்னோட ஃப்ளோர்னு பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட ஃப்ளோர். இது வரைக்கும் தான் இது எடுக்கணும். ஸோ ஃப்ளோரோட டிஸ்டன்ஸ் எதுவும் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்களா, ஆஃப்செட் எதுவும் அட்ஜஸ்ட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்குது. நான் எவ்வளோ கொடுக்குறேன்னா ஒரு 0.1 அட்ஜஸ்ட் பண்ண சொல்கிறேன். அதை வந்து ஸ்டாக்காக வச்சுக்க சொல்கிறேன். ஸோ 0.1 அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ ஃப்ளோரையும் நான் ஜென்ரேட் பண்ணிட்டேன். ஸோ என்ன பண்ணுறோம், பார்ட் பவுண்ட்ரிஸ் ஃப்ளோர் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம், ஜாமெண்ட்ரியை நம்ம ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டூல். ஸோ என்ன டூல் யூஸ் பண்ண போகிறீங்க, நன்னில் இருக்குது, நான் கிரியேட் டூல் கொடுத்துட்டு மில்லிங் டூல் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ மில்லிங் அப்படிங்கிறது இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு ஜஸ்ட் ப்ரெஸ் ஓகே கொடுங்க. இல்லைனா லைப்ரரியிலேருந்து உங்களுக்கு தேவையான டூல் எடுத்துக்கோங்க. டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எண்டு மில் வந்து 2mm 4mm 6mm 8mm 10mm 16mm இது இல்லாமல் 32 இதில் எல்லாம் எண்டு மில் இருக்கும். இதே சைஸில் பால் நோஸும் இருக்கும். பால் நோஸ் எதுக்குன்னா ஃபினிஷிங்க்கு போடக்கூடிய டூல். எண்டு மில் எல்லாமே ரஃபிங் டூல்னு சொல்லுவாங்க, பால் நோஸ் வந்து ஃபினிஷிங்க்கு போடக்கூடிய டூல்ஸ். இதே மாதிரி ட்ரில்லிங்க்கு தேவையான டூல்ஸ் எல்லாமே அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் மில்லிங் டூல், தென் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பரிங் டூலு, அப்புறம் த்ரெட் மேக்கிங் டூலு, போரிங் டூல், இது எல்லாமே டிஃபால்ட்டாக லைப்ரரியிலே இருக்கும். நமக்கு தேவைன்னா நமக்கு தேவையான டூல் நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறத எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல லைப்ரரி ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே மில்லிங் அப்படிங்கிறது இருக்கும், ட்ரில்லிங், டர்னிங், இது மாதிரி நிறைய இருக்கும். ஸோ நம்ம மில்லிங் பண்ண போகிறோம். மில்லிங்கில் எண்டு மில்லை நான் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ எண்டு மில்ல என்ன யூனிட்ஸில் வேணும்னு கேட்குது, மில்லிமீட்டரில் வச்சுட்டு தென் ப்ரெஸ் ஓகே.
ஸோ என்ன எண்டு மில்? நிறைய டைப் ஆஃப் எண்டு மில். எண்டு மில் 2mm, 8mm, 16mm, 32 இது மாதிரி நிறைய டைப் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நான் எண்டு மில் 8mm கட்ரு போடுறேன். 8mm கட்ரு போட்டு ஓகே கொடுங்க. ஸோ எண்டு மில்லில் 8mm நான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ டிஸ்பிளே பண்ணதை நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னாக்கா எடிட் டிஸ்பிளே கொடுத்துட்டு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து 8mm கட்ரு போட்டிருக்கோம், தெரியுதுங்களா? ஸோ 8mm கட்ரு நீங்கள் போடும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய லென்த்து, அதாவது ஃப்ளூட் லென்த்து கம்மியாக இருக்கிறதுனால டூல் வந்து பெட்டில் உரசுது. நான் என்ன பண்ணுறேன்னா டூலோட லென்த்தை ஜாஸ்தி பண்ணுறேன். லென்த் எவ்வளோ கொடுக்குறேன்னா ஒரு 50 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அகெயின் டிஸ்பிளே பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டூல் வந்து உங்களுக்கு இடிக்கலை, பெட்டில் வந்து இடிக்கலை. ஸோ இன்னும் கூட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன்னா கம்மி பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ வச்சுக்குவோம், ஒரு 40 வச்சுக்கிறேன் டூல் லென்த். தென் டிஸ்பிளே பண்ணி பார்க்குறேன். இப்போ கரெக்டாக இருக்கு. ஓகே ஓகே. ஸோ இப்போ நம்ம டூலை சேஞ்ச் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா டூலை ஜென்ரேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா டூலோட ஆக்சிஸ் வந்து ZM ஆக்சிஸில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ZM ஆக்சிஸில் தான் கேவிட்டி ஜென்ரேட் பண்ண போகுது. ஸோ ZM ஆக்சிஸில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பாத் செட்டிங். என்ன இது பண்ண போகிறீங்கன்னா ரஃப் தான் பண்ண போகிறீங்க. ஸோ மில்லிங் ரஃப் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. கட் பேட்டர்ன், எந்த டைரெக்ஷனில் கட் பண்ண போகுது, ஃப்ளோ பேட்டர்னா இல்லை ஃப்ளோ பெரி பெரி பேட்டர்னா இல்லை ப்ரொஃபைலா, ஸோ எந்த இதில் வேணும் அப்படின்னு கேட்குது. நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஃப்ளோ பெரி பெரி அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? அடுத்தது பர்சன்ட் ஆஃப் ஃப்ளாட் டயாமீட்டர், என்ன பர்சன்ட்டில் ஃப்ளாட் இருக்கணும் அப்படின்னு கேட்குறேன். என்னோட டூலோட டயா வந்து பார்த்தீங்கன்னா 8mm அப்படின்னா ஒவ்வொரு கட்டுக்கும் இடையில 50%, அதாவது 4mm கேப் இருக்கும் அப்படின்னு இது சொல்லுது. ஓகே, ஸோ இது உங்களுக்கு எவ்வளோ கம்மி வேணுமோ அவ்வளோ கம்மியாக பண்ணிங்கன்னா ரஃபிங் நல்லா ஃபினிஷிங்காக வந்துடும். அதாவது ரஃபிங்கே உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்ல குவாலிட்டியாக வரும். ஸோ இதை வந்து 50 நான் வச்சுக்கிறேன். அடுத்தது கட் லெவல்ஸ். ஸோ கட் லெவல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சைடு ஸ்டாக் எதுவும் வேணுமா அப்படின்னு கேட்குது. ஸோ டால் நெக் கிளியரன்ஸ் இது எதுவும் வேணுமான்னு கேட்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டெப்த் பெர் கட், ஒவ்வொரு தடவையும் எவ்வளோ டெப்த்துக்கு கட் எடுக்கணும்னு கேட்குது. நான் எவ்வளோ வச்சுக்கிறேன்னா 0.25 வச்சுக்கிறேன். ஓகே, பிகாஸ் நம்ம யூஸ் பண்ணுறது கார்பைடு டிப்ஸு. ஸோ இதில் வந்து டெப்த் ஆஃப் கட் எவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த டூலும் பிரேக் ஆகாமல் இருக்கும். நீங்கள் டெப்த் ஆஃப் கட் வந்து ஜாஸ்தி கொடுக்கும் பொழுது டூல் வந்து டக்குன்னு பிரேக் ஆகிடக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஸோ 0.25 கொடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட் அண்ட் ஸ்பீடு. ஸோ இந்த ஃபீட் அண்ட் ஸ்பீடு இது எல்லாமே டெப்த் ஆஃப் கட்டு, ஃபீட் அண்ட் ஸ்பீடு எல்லாமே டூலோட பாக்ஸ், அதாவது இப்போ நீங்கள் டூல் கடையில் வாங்கும் பொழுது அந்த டூல் பாக்ஸ்லேயே மேலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இவ்வளோ ஆர்பிஎம் கொடுங்க, இவ்வளோ ஃபீடு கொடுங்க, இவ்வளோ டெப்த் ஆஃப் கட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. நான் ஸ்பிண்டிலோட ஆர்பிஎம் வந்து எவ்வளோ வச்சுக்கிறேன் அப்படின்னாக்கா ஒரு 500 வச்சுக்கிறேன். ஸோ 500 ஆர்பிஎம் வச்சுக்கிறேன். வச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபீடு வந்து கால்குலேட் பண்ணிக்க சொல்கிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபீடு வந்து அதுவாகவே கால்குலேட் பண்ணிக்கும். தென் ப்ரெஸ் ஓகே. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா எல்லா செட்டிங்ஸும் முடிச்சிட்டேன். ஸோ இது பேசிக் செட்டிங்ஸ். இது பண்ணாலே போதும், நமக்கு தேவையான ப்ரோக்ராம் ஜென்ரேட் ஆகிடும். அடுத்ததான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரேட். இப்போ என்ன பண்ணுறேன்னா எனக்கு தேவையான ப்ரோக்ராமை நான் ஜென்ரேட் பண்ணுறேன். ஸோ ஜென்ரேட் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா நமக்கு தேவையான ப்ரோக்ராம் ஜென்ரேட் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டூல் மோஷனோட ப்ரோக்ராம் எப்படி ஜென்ரேட் ஆகுதுங்கிறது தெரியுது. ஸோ ப்ரோக்ராம் ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கட் எப்படி எடுக்க போகுதுங்கிறத டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இப்போது நமக்கு தேவையான ப்ரோக்ராம் ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ ஜென்ரேட் ஆகி முடித்த உடனே இந்த டூலை நீங்கள் எப்படி மோஷன் ஆகிருக்குங்கிறத இங்கே டிஸ்பிளேல பார்த்தாலே தெரியும். தெரியுதா? ஸோ இந்த இடத்துல நான் எவ்வளோ கொடுத்துருந்தேன், 15 கொடுத்துருந்தேன். இதே வந்து நான் எவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னாக்கா ஒரு 30 கொடுக்குறேன். கொடுத்துட்டு அகைன் நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரோக்ராமை ஜென்ரேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த கேப் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி இது மாதிரி பர்சன்ட் ஃப்ளாட் டயாமீட்டர் எவ்வளோ வேணுனாலும் நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். ஓகே, 100க்குள்ளார கொடுக்கணும். ஸோ இப்போ நமக்கு தேவையான ப்ரோக்ராம் ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ ப்ரோக்ராம் ஜென்ரேட் ஆகி முடிச்சிருச்சு. ஸோ க்ரீன் டிக் வந்துருச்சு, பாத்தெல்லாம் க்ரியேட் ஆகிடுச்சு.
இப்போ டூல் பாத்தை வெரிஃபை பண்ணி பார்க்கணும், இது ஸ்டிமுலேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா வெரிஃபை டூல் பாத் கொடுங்க. ஸோ டூலோட மோஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னா 3 டைனமிக்ஸ் இதுக்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு ஷோ த திக்னஸ் பை கலர் இதை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மெட்டீரியல் திக்னஸோட உங்களுக்கு ரிமூவ் ஆகி வரும், பார்க்குறதுக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஷோ திக்னஸ் பை கலர் இதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துங்க. ஓகே கொடுத்துட்டு இதில் அனிமேஷன் ஸ்பீடை கம்மி பண்ணிக்கோங்க. தென் ப்ளே பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 mm ஸ்டாக் வச்சோம், இந்த ஸ்டாக் வந்து எட்ஜில் க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ மில்லிங் ரஃபிங் தான் ஓடிட்டுருக்கு. நீங்கள் அடுத்து ஃபினிஷிங் டூல் போடும் பொழுது உங்களுக்கு தேவையான இதை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துரும். எக்ஸாக்டாக என்ன டைமென்ஷனுக்கு டெப்த் வேணுமோ அதை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ நம்ம வீடியோவை டிஸ்ப்ளே பண்ணி பார்த்தாச்சு. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது நம்மளோட ஒர்க் பீஸு, இது கேவிட்டி, இதுதான் டூல். அதாவது நம்ம சூஸ் பண்ண 8 mm கட்டர், இது வந்து டூல் ஹோல்டர். இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா டூல் ஹோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் ஃபிட் கொடுத்து காமிக்கிறேன். இது வந்து டூல் ஹோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இப்படி தான் நமக்கு ப்ரோக்ராம் ஜென்ரேட் ஆகும். ஸோ இதோட ஸ்பீட் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கிறேன், பண்ணிவிட்டு வேணால் இதை வந்து டிஸ்ப்ளே பண்ணி பார்ப்போம். ஸோ நான் பேக்வேர்டில் இது பண்ணுறதுனால இப்படி மோஷன் இருக்குது, ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு மில்லிங் ப்ரோக்ராம் எழுதுவாங்க. ஸோ நீங்கள் எழுதின ப்ரோக்ராமை போஸ்ட் ப்ராசஸரில் ரன் பண்ணி பார்க்கணும். அதாவது போஸ்ட் ப்ராசஸரில் இது சேவ் பண்ணணும், என்ன ஃபைலாக வேணுங்கிறத சேவ் பண்ணணும்னா கிளிக் போஸ்ட் ப்ராசஸர். ஸோ போஸ்ட் ப்ராசஸரில் இதில் உங்களுக்கு தேவையான கண்ட்ரோலர்ஸ் இருக்கும். ஸோ என்ன கண்ட்ரோலருங்கிறத சூஸ் பண்ணுங்கள். நமக்கு வந்து மில்லிங் 3 ஆக்சிஸ். ஸோ கண்ட்ரோலருக்கான சாஃப்ட்வேரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா அது இதில் டிஸ்ப்ளே ஆகும், இல்லைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா மில்லிங் 3 ஆக்சிஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறேன். ஸோ நமக்கான ப்ரோக்ராம் வந்து ரைட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபனூக்னா ஃபனூக் அந்த இதை சூஸ் பண்ணணும். நமக்கு வந்து எந்த ஒரு கண்ட்ரோலரும் இல்லாததுனால நான் மில்லிங் 3 ஆக்சிஸ் கொடுக்குறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளுடைய ப்ரோக்ராம். ஸோ சீக்வன்ஸ் பிரகாரம் நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து இங்கே சேவ் ஆகிருக்கு. ஸோ இந்த ப்ரோக்ராமை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஃபைலில் அப்படியே சேவ் பண்ணலாம். சேவஸ் கொடுத்து ஒரு இடத்துல சேவ் பண்ணிக்கோங்க. நான் சேவஸ் கொடுத்து எங்கன்னா என்னோடய டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுறேன். ஸோ என்ன ஃபைலாக சேவ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஃபைலாகவே சேவ் பண்ணுறேன். என்ன நேமில் சேவ் பண்ணுறேன்னா 1 அப்படிங்கிற நம்பர் போட்டு சேவ் பண்ணுறேன். ஓகே, சேவ் பண்ணி முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டிஃபால்ட்டாகவே இதில் வந்து அட்மின் நேம், என்ன டேட்டில் க்ரியேட் பண்ணுறாங்க எல்லா டீட்டெயில்ஸும் வரும், எந்த டைமில் க்ரியேட் பண்ணுறாங்க எல்லாமே வரும். க்ரியேட் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டெஸ்க்டாப் போகிறேன். ஸோ டெஸ்க்டாப்பில் 1 அப்படிங்கிறதுல இருக்கும். ஸோ இது ஓப்பன் ஆகலைன்னா ரைட் கிளிக் பண்ணி நோட் பேடில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த ப்ரோக்ராமை மட்டும், அதாவது இந்த இன்ஃபர்மேஷன் இல்லாமல் இந்த ப்ரோக்ராமை மட்டும் என்லேருந்து, அதாவது சீக்வன்ஸ்லேருந்து ஆரம்பித்து ஓவராலாக செலக்ட் பண்ணி நீங்கள் வேர்ட்லேயோ இல்லை வேறு எதுலையோ காப்பி பண்ணி, வேறு ஏதாவது டாக்குமெண்ட்டில் காப்பி பண்ணி உங்கள் பென்ட்ரைவில் காப்பி பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் சிஎன்சி மிஷினில் இன்சர்ட் பண்ணி ரன் பண்ணி உங்களுக்கு தேவையான டை கேவிட்டியை உங்களால் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி தான் பேசிக்கான கேவிட்டிக்கு தேவையான ப்ரோக்ராம் எழுதுவாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு கேவிட்டிக்கான ப்ரோக்ராம் எழுதுறது எப்படிங்கிறது பார்ப்போம். தேங்க்யூ.